இன்னைக்கு மோடி கிட்ட அந்த இன்சிடென்ட் நடந்த போதே எல்லாரும் கேட்கறது முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கேள்வி எழுப்புனது யாருன்னா வந்து மூத்த அட்வொகேட் மற்றும் இண்டிபெண்ட் எம்பியாக இருக்கக்கூடிய ராஜ்யசபாவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய திரு கபில் சிபல் அவர்கள் வந்து அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. சரியா வந்து போன மாதம் 26 நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. போன மாதத்தோட எண்டில் வந்து அந்த இன்சிடென்ட் நடக்குது, பகல்காம் அட்டாக் நடக்குது. அது நடந்த ஒரு 3 நாள்லேயே வந்து அவர் ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணுறாரு. இது வந்து ஒரு துன்பகரமான ஒரு செய்தி நடந்திருக்கு, துன்பகரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இப்போ வந்து ஒட்டுமொத்த நாடுமே வந்து இந்த ஒரு புள்ளியில் இணைஞ்சு இதை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து கபில் சிபல் அவர்கள் தன்னோட கொஸ்டினை ரைஸ் பண்ணார். அதாவது ஒரு கோரிக்கை வச்சார், கவர்மெண்ட் ஒரு கோரிக்கை வச்சார், எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், பார்லிமெண்ட்டில் பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து அதுக்கான வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பல அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச 2 அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு. அந்த 2 அனைத்து கட்சி கூட்டத்தையும் மோடி புறக்கணிச்சிட்டார், அவர் கலந்துக்கல. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்கினதுன்னா ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமை தாங்கினார். ஒரு உள்துறை அமைச்சர் கூட அமித்ஷா கூட தலைமை தாங்கினார். பட் மோடி வந்து அங்கே ஆப்சென்ட் அப்படின்னு பார்க்குறோம்.